10 பேரை பார்த்தா 7 பேர் அவருக்கு ஓட்டு போடுவோன்றோம். அதில் நீ ஒரு 3லேருந்து 4 பேரை பூத்து கூட்டின்னு வந்தாலே பெரிய விஷயம், உனக்கு அதுவே சக்ஸஸ் தான். ஸோ அவருடைய ப்ராப்ளம் என்பது அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி. நோ காம்ப்ரமைஸ், உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. ஒரு அரசுக்கு எதிராக போராட்டங்கள் மூலமும் தன்னுடைய அரசியல் மூலமாகவும் மக்கள் மனங்களை வெல்ல வேண்டிய விஜய் ஒரு சினிமாவை நம்பி காத்து கிடந்தார். இன்னைக்கு அங்கேயும் பிரச்சனை வந்துருச்சு. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்ல காட்டின முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகளை காண்பித்து மக்கள் பிரச்சனைகளுக்காக தெருவில் இறங்கி போராடக்கூடியவராக அவர் இருந்திருந்தால், கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக, பொழுதுனைக்கும் நீங்கள் அரசியல் எதிரியை தான் விமர்சிக்கிறீங்களே ஒழிய கொள்கை எதிரியை பற்றி பேச மாட்டேன்றீங்க. இன்ஃபேக்ட் கொள்கை எதிரி தான் மோர் டேஞ்சரஸ் தேன் பொலிட்டிக்கல் எனிமி. அங்கே பார்த்தாலும் தலைகீழ இருக்குது. அப்போ அவர் சாஃப்ட் பிஜேபி லைனில் தான் இருக்காருன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இலை துளிர்க்குதோ இல்லையோ நாங்கள் தாமரை மலர்ந்தே தீரும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? தாமரை என்றைக்கும் மலராது தமிழ்நாட்டில். ஒன்று இலை அல்லது சூரியன் தான், அதில் எந்த சந்தேகம் வேணாம். அவங்க இலை துளிர்க்க போது இல்லை சூரியன் உதிக்க போகுது. ஓபிஎஸோட ஆப்ஷன்ஸ் ஆர் ஷ்ரிங்கிங். ரொம்ப அவருக்கு ஸ்கோப் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தில் எடப்பாடி தெளிவாக இருக்கார். டிடிவியை கூட என்டிஏல சேர்த்துக்கிறான், பட் ஓபிஎஸ்ஸை ஏடிஎம்கேல சேர்த்துக்க மாட்டார், உறுதியாக இருக்கார். அவர் எடப்பாடி இதுக்கு மேலே வந்து அமித்ஷா ப்ரெஷர் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணும். நம்பர் ஆஃப் மோர் சீட்ஸ் பிஜேபி கொடுத்தீங்கன்னா டிஎம்கேவோட வெற்றி சான்சஸ் வெரி ஹை. நீங்கள் 40 சீட்டு பிஜேபி கொடுத்தீங்கன்னா 15 சீட் திமுக ஜெயிக்கிறது உறுதி. தமிழ்நாட்டில் இருக்க ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் ரொம்ப அதிகமாக பிஜேபி ஆசைப்பட்டாங்கன்னா அது வந்து தோல்வியில் தான் முடியும். இதுக்கு நடுவில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியினுடைய அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குதுன்னா, ஒரு பக்கம் என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமையும்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி செய்யும்னு பேசியிருக்கிறாங்க. நயினா நாகேந்திரன் அவர்களுடைய அந்த யாத்திரை முடிவு அந்த கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இலை துளிர்க்குதோ இல்லையோ நாங்கள் தாமரை மலர்ந்தே தீரும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? தாமரை என்றைக்கும் மலராது தமிழ்நாட்டில், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் தமிழிசை அப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்று இலை அல்லது சூரியன் தான், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அவங்களுக்கு இலை துளிர்க்க போகுது இல்லை சூரியன் உதிக்க போகுது. இலை துளிர்த்துதுன்னா அதில் கூட சேர்ந்து பூவோட சேர்ந்த நார் மணக்கிற மாதிரி பிஜேபி மணந்துட்டு போகுது, அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப நெருக்கடி கொடுத்து எடப்பாடியை அழுத்தம் கொடுத்து மந்திரி சபையில் இடம் பெறுறாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டு தான். கூட்டணி மந்திரி சபை வருது தமிழ்நாட்டுக்கு, அதுவும் பிஜேபி மந்திரி சபையில் இருக்காங்கன்னா தட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு பக்கம் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து நாங்கள் இத்தனை சீட்டு வேணும், நெருக்கடியெல்லாம் நாங்கள் கொடுக்கல, எங்களுடைய ஒரே நோக்கம் வந்து யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற, திமுக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லியிருந்தா கூட, இன்னொரு பக்கம் 60 சீட்டு வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கே. அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு தகவல். 60 அவங்க கேட்கல. அதிகபட்சம் 30க்கு மேலே எடப்பாடி போக மாட்டார் தான் நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வருது. லாஸ்ட் டைம் 20, இந்த ஒரு அதிகபட்சம் 30. அந்த 30லையும் சில கூட்டணி கட்சிகளை அவங்க அகாமடேட் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்திட்டாருன்றாங்க. நம்பர் ஆஃப் மோர் சீட்ஸ் பிஜேபி கொடுத்தீங்கன்னா டிஎம்கேவோட வெற்றி சான்சஸ் வெரி ஹை. நீங்கள் 40 சீட்டு பிஜேபி கொடுத்தீங்கன்னா 15 சீட் திமுக ஜெயிக்கிறது உறுதி. நீங்கள் போய் பிஜேபியை எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்மளை விட அதிகமாக எடப்பாடிக்கு தெரியும். பட் ரொம்ப அதிகமாக பிஜேபி ஆசைப்பட்டாங்கன்னா அது வந்து தோல்வியில் தான் முடியும். லைக் தட் காங்கிரஸுக்கு கூடுதல் சீட்டு கொடுத்தா எப்படி வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு அது விக்டரி மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் இது. அதை விட மோசமாக மோர் நம்பர் ஆஃப் பிஜேபி சீட்ஸ்னால் மோர் நம்பர் ஆஃப் டிஎம்கேஸ் வின். அதனால் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு 30 சீட்ஸ்க்கு மேலே போகாது. அவங்கள அதுக்குள்ளே ஒரு கன்ஃபைன் பண்ணிவிடுவார் எடப்பாடி பழனிசாமி, அப்படி தான் சொல்கிறாங்க. 2 பேருமே 170 சீட்ஸ் ஈக்குவலாக நிற்கணும்னு பார்க்குறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு நிச்சயமாக இடமில்லை. சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்டிஏ அதிமுகவோட கூட்டணியில் இடமில்லைன்னு இபிஎஸ் அவர்கள் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் அவர்களோட இருந்த 2 எம்எல்ஏஸ் வந்து டிஎம்கேல போய் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ இவர் தனி கட்சி ஆரம்பித்து தேவைக்கோட போய் சேர போகிறாருன்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்போ இவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவர் என்ன பண்ணுவான்னு தெரியல. அவர் தனி கட்சிலாம் ஆரம்பிக்க மாட்டார். ஆரம்பிக்கிறவர்னா என்றைக்கும் ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பிச்சிருந்தா அவருக்கு இவங்கெல்லாம் கூட இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அவர் கூட யாருமே கிடையாது. வைத்தியலிங்கத்தை தவிர யாருமே கிடையாது. இட்ஸ் லோனர் ஆல்மோஸ்ட். ஸோ அவர் எங்கே போக முடியும்? ஏடிஎம்கே விட்டால் அவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏடிஎம்கே சேர்த்துக்கலன்னா கடைசி நேரத்தில் அவர் மட்டும் வேணால் தாவேக்காக்கு போகலாம். டிஎம்கேக்கு போனார்னா ரிவர்ஸ் விங்கில் தான் போகும். ஏடிஎம்கேல 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுகவுக்கு போகிறார் என்றால் அது வாக்கு வங்கி, அவருடைய வாக்கு வங்கியில் பெரியதொரு சேதாரத்தை ஏற்படுத்தும். அதனால் இவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓபிஎஸோட ஆப்ஷன்ஸ் ஆர் ஷ்ரிங்கிங். ரொம்ப அவருக்கு ஸ்கோப் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தில் எடப்பாடி தெளிவாக இருக்கார். டிடிவியை கூட என்டிஏல சேர்த்துக்கிறான், பட்
ஓபிஎஸ்ஸை ஏடிஎம்கேல சேர்த்துக்க மாட்டேறது உறுதியாக இருக்கார். அவர் எடப்பாடி இதுக்கு மேலே வந்து அமித்ஷா ப்ரெஷர் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. இவ்வளோ தூரம் பேசிட்டு ஓபிஎஸ்ஸை உள்ள எடப்பாடி சேர்த்தாருன்னா அது அவருடைய பலவீனம், அதை அவர் செய்ய மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸை அவர் சேர்த்துக்கொள்ள மாட்டார். டிடிவிக்கு இன்றைக்கி அவர் இறங்கி வந்திருக்கார். டிடி அவர்கள் அமமுக வந்து இப்போ என்டிஏவோட சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டதா, அல்லது தாவேக்காலே ஒரு ஆப்ஷன் இருக்கிற இல்லை, மாதிரி? தாவேக்கா போக மாட்டார் அவர். அநேகமாக ஈஸ் வித் என்டிஏ தான், அப்படி தான் தோணுது. இப்பொழுதைக்கு அவருடைய ஆப்ஷன்ஸ்ன்றது வந்து ஏடிஎம்கே தான். அந்த பக்கம் தாவேக்காக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு குறைவு. அது ரொம்ப டிஃபிகல்ட் ப்ரொப்போசிஷன். அது இங்கே வந்தாங்கன்னா இருக்கக்கூடியதெல்லாம் அங்கே இருக்காது அவங்களுக்கு. வின்னபிலிட்டி அண்ட் அதர் இஷ்யூஸ். அரசியல் கட்சிகளுக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது நீங்கள் சொன்னீங்க. ஆனால் வெளிலேருந்து பார்க்கக்கூடிய வெகுஜனங்கள், ஓட்டு போடக்கூடிய வெகுஜனங்களுக்கு ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சிங்கிறத பற்றி பலமுறை பேசிகிட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது விஜய்க்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது அவருக்கு அது பாசிட்டிவாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாசிட்டிவாக மாறினாலும் அதை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் கட்சிக்கோ அல்லது அவருக்கு பொலிட்டிக்கல் கேரக்டரோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா தான் நல்ல கேள்வியாக இருக்கும். இதை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு அங்கே பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. ஒரு அரசுக்கு எதிராக போராட்டங்கள் மூலமும் தன்னுடைய அரசியல் மூலமாகவும் மக்கள் மனங்களை வெல்ல வேண்டிய விஜய் ஒரு சினிமாவை நம்பி காத்து கிடந்தார். இன்றைக்கி அங்கேயும் பிரச்சனை வந்துடுச்சு. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்லாம் காட்டின முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகளை காண்பித்து மக்கள் பிரச்சனைகளுக்காக தெருவில் இறங்கி போராடக்கூடியவராக அவர் இருந்திருந்தால் இந்த அவரோட சிக்கல்கள் என்பது வேறு. இன்ஃபேக்ட் அந்த அரசியல் புரிதல் இருந்திருந்தால் கரூர் மாதிரியான ஒரு சம்பவம், துயர சம்பவம் நடந்திருக்காது. அரசியல் இல்லாததன் விளைவு தான் அத்தகைய துயர சம்பவம் நடந்தது. See, the problem with விஜய், நான் அறிந்த வரையில் என்னுடைய அவதானிப்பு என்பது, விஜயோட ப்ராப்ளமே, நான் பார்க்கின்ற வரையில் என்னுடைய அனுமானம், விஜயோட ப்ராப்ளமே அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. he has a huge mass base. அதை பொலிட்டிக்கலாக சேனலைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஆட்களும் இல்லை, அவருக்கும் அந்த அரசியல் புரிதல் இல்லை. அதுதான் அவரோட சிக்கல். பட் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, அதை நம்ம மறந்துட முடியாது. 10 பேரை பார்த்தா 7 பேர் அவருக்கு ஓட்டு போடுவோன்றோம். அதில் நீ ஒரு 3லேருந்து 4 பேரை பூத்து கூட்டின்னு வந்தாலே பெரிய விஷயம், உனக்கு அதுவே சக்ஸஸ் தான். பட் அதுவே அங்கே சாத்தியப்படுமான்ற கேள்வி எழுது. ஸோ அவருடைய ப்ராப்ளம் என்பது அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி. அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு, பொலிட்டிக்கலாக அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு, தட் டு டியூரிங் எலெக்ஷன்ஸ், பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வேணும், அவருக்கு பொலிட்டிக்கல் கேரக்டர் வேணும். இது எதுவுமே இல்லாமல் தான் கட்சி இன்றைக்கி நின்றுட்டு இருக்குது. 20 நாளைக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியிலே வராரு. கடைசியாக எப்போ வெளியில் வந்தார் அவர்? ரீசெண்டாக நடந்த கூட்டத்துக்கு வந்தார். எப்போது? போன மாதம். எவ்வளோ நாள் இருக்கும்? 15 days. 15 days-ஆக ஒருத்தருக்கு வந்து பப்ளிக் ப்ரெசன்ஸே இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? அது இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலத்தில் வந்து நீ வந்து தெருவில் மேடை போட்டு பேச, அவருக்கு ப்ரெசன்ஸ் இல்லைன்னா கூட அவரை பற்றின டாக் தானே சார் கண்டினியூஸாக எல்லா மீடியாலையும் இருக்குது. தட் இஸ் த ப்ராப்ளம்ன்றா. அதுதான் நான் சொல்ல வரேன். அவரை பற்றின அவர் இல்லை, ஆனால் அவரை பற்றின டாக் இருக்குன்னா அதோட அர்த்தம் என்னென்னா அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது. இது யதார்த்தம். பட் வெக்டரியாக அது எப்படி மாறும்? பார்ட்டி ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது, கைட் பண்ண வேண்டிய லீடர்ஷிப் எங்கே, பல பிரச்சனைகள் உங்கள் கருத்து என்ன? யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் நீங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சார்ந்த மக்கள் இதெல்லாம் யோசிப்பாங்கிறது ஓகே. பட் வெகுஜனமாக மேஜர் போர்ஷன் வந்து இதெல்லாம் சிந்திச்சு தான் வாக்களிப்பாங்க இல்லை? அவங்க மைண்டில் விஜய் அப்படிங்கிறவர் டாப் நம்பரில் இருக்கிறார் இல்லையா? அதாவது இது வந்து மக்களை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு மனப்பாங்க. நான் ஒரு கிளாசிக்கல் எவிடன்ஸோட, உங்களுக்கு சிச்சுவேஷனல் எவிடன்ஸோடு நான் சொல்கிறேன். இஷ்யூஸில், ப்ராமினென்ட் இஷ்யூஸில் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் பாலிடிக்ஸை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் திருப்பரங்குன்றம் இஷ்யூ. நான் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, இன்க்ளூடிங் சீமான். பிஜேபி வந்து இது அரசியல் பண்ணுறாங்க, அதனால் வந்து நல்லா இருக்க ஊரை நாசம் பண்ணுது பிஜேபி, அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வந்து அங்கே தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. காலகாலமாக எங்கே ஏற்றணுமோ அங்கே தான் ஏற்றுக்கணும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பார்த்துடலாம். இப்போ மேட்ரு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது. அதனால் பிஜேபி தான் இதில் தவறு செய்துன்றது சீமானுடைய ஸ்டாண்டு. ஏன்னா அவர் 4th பிளேயராக இருக்கிறதால நான் சொல்கிறேன். மற்ற இப்போ 3 பிளேயர் எடுத்திங்கன்னா திமுக அண்ட் தோழமை கட்சிகள், இது பிஜேபியோட அஜெண்டா, வி வில் நாட் அலோவ் திஸ். தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜுக்கு எதிராக கூட நாங்கள் இம்பீச்மெண்ட் வரைக்கும் போவோன்னு அவங்க தெளிவாக அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி செகண்ட் லார்ஜஸ்ட் கோலிஷனில் இது கோர்ட்டு தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்தி ஆகணும், இல்லைனா இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு, இது ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்லன்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குமே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. விஜய்க்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை. நவ் இப்போ திருப்பரங்குன்றத்தில் நாளைக்கு ஒரு முடிச்சிடறேன். திருப்பரங்குன்றத்தில் நாளைக்கு பிஜேபி வந்து ஒரு பந்த் கால் கொடுக்குறாங்க, கடையடைப்பு. எதுக்கு? நீதிமன்ற தீர்ப்பை அவமரியாதை செய்த தமிழக அரசை கண்டித்து ஒரு கடையடைப்பு போராட்டம், ஹர்த்தால்.
ஜென்ரல் ஸ்ட்ரைக் கால் கொடுக்குறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெர்டிகலாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஏடிஎம்கே அண்ட் தர் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கடையை மூடுறாங்க, உண்ணாவிரதம் உட்காடுறாங்க. சீமானு எதிர்க்கிறாரு, அவர் கடையை திறந்து வைக்கிறாரு அவங்க ஆளுங்க. டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கடையை திறக்கிறாங்க. தே ஆர் பாய்காட்டிங் தி பந்த் கால். அங்கே இருக்கக்கூடிய விஜய் கட்சி ரசிகர்கள் அவங்க ஒரு 4 பேராவது கடை வச்சுருப்பாங்க. அவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு விஜய் விரும்புகிறார். வாட் இஸ் தட் ஸ்டாண்ட்? கடை வச்சுருக்கவங்க கடையை மூடணுமா, கடையை திறக்கணுமா? அங்கே ஒரு உண்ணாவிரதம் நடக்குது, அதில் தாவேகா சப்போர்ட்டர்ஸு விஜேகே சப்போர்ட்டர்ஸு அவங்க உட்காரணுமா அல்லது ஒதுங்கி போகணுமா? தட் இஸ் இது என்னென்னா, ஒரு விஷயத்தில் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருந்தேன்னா நீ எவ்வளோ பெரிய வேலை கொடுப்பன்றதுக்கு ஒரு சிச்சுவேஷனல் எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். நீ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சுருக்க, சினிமாக்காரனாக இருந்தால் கேட்க போகிறது கிடையாது, அதுவும் உரிமை. இப்போ ரஜினிகிட்ட மைக்கை போட்டிங்கன்னா நோ கமெண்ட்ஸ்னு போயிடுவார். யாரும் அந்த சீரியஸாகவும் எடுத்துக்க மாட்டான் ரஜினி ரசிகர்களை. அவனுக்கு என்ன ஸ்டாண்டோ அதில் உறுதியாக இருப்பான் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில். பட் வேறஸ் இஃப் யூ ஹாவ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்த பிறகு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த லக்ஸுரி உனக்கு இல்லை. பிஜேபி திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பட் ஏடிஎம்கே அப்படிங்கிறவங்க டிப்ளமேட்டிக்காக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் அவங்க கம்ப்ளீட்டாக வந்து இது சரி அப்படின்னும் அல்லது ஜெனரல் கோர்ட் ஆர்டரை மதிக்கணும் அப்படிங்கிறதோடு போயிட்டாங்களே, அப்படி தானே பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஏடிஎம்கே தெளிவாக பிஜேபி ஸ்டாண்டில் இருக்காங்க. அது அவங்க சொல்கிற விதம் எப்படி வேணால் மாறலாமே ஒழிய தாவேக்கா மாதிரி அவங்க ஸ்டாண்ட் எடுக்காமல் இல்லை. அங்கே லோக்கலில் செல்லூர்ராஜெல்லாம் கோபுரத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும்னு தான் சொல்கிறாங்க. ஆகவே ஏடிஎம்கே என்டிஏ ஸ்டாண்ட் எடுத்துடுச்சு, இந்தியா பிளாக் ஸ்டாண்ட் எடுத்துடுச்சு, சீமான் ஸ்டாண்ட் எடுத்துட்டார். 4th பிளேயர் தட்டு நான் தான் திமுக மாட்டுன்னு சொல்லக்கூடியவர் ஏன் வாயை திறக்கல? வாயை திறக்காமல் இருக்கக்கூடிய லக்ஸுரி உங்களுக்கு இல்லைன்ற நான். யூ டோன்ட் ஹேவ் அ லக்ஸுரி ஆஃப் நாட் டேக்கிங் அ ஸ்டாண்ட் பிகாஸ் யுவர் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த சொகுசு உனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை. அங்கே சிக்கல் வரும். இப்போ இதெல்லாம் கடந்து போக முடியாத அரசியல். உங்கள் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன, உன் ஸ்டாண்ட் என்ன, எலெக்ஷனில் நீ என்ன பேச போகிற இதை பற்றி? பிஜேபியை விமர்சிக்கிற எதையுமே அவர் பேச மாட்டேன்றாரு. இந்த 2 ஆண்டுகளில் பிஜேபியை ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் கடுமையாக விமர்சித்தவர் என்ன பேசினார் சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லையே. கோர் இஷ்யூஸில் எங்கெங்க அவர் பிஜேபி எதிர்த்தார்? எவ்வளோ பிரச்சனை நடக்குது இன்றைக்கி நாட்டில். 100 நாள் வேலை திட்டத்தை இழுத்து 3 நாள் வாய் திறந்தார் அவர். இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம்ல. அப்போ இது ரொம்ப நாள் ஓடாது. நீங்கள் யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். அரசியல் கட்சியாக இருந்துட்டு ஆன்டி பிஜேபி பேசாமல் நீ அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்ட்டு பொழுதுனைக்கும் நீங்கள் அரசியல் எதிரியை தான் விமர்சிக்கிறீங்களே ஒழிய கொள்கை எதிரியை பற்றி பேச மாட்டேன்றீங்க. இன்ஃபேக்ட் கொள்கை எதிரி தான் மோர் டேஞ்சரஸ் தேன் பொலிட்டிக்கல் எனிமி. அங்கே பார்த்தாலும் தலைகீழ இருக்குது. அப்போ அவர் சாஃப்ட் பிஜேபி லைனில் தான் இருக்காருன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, அதுக்கு எதிர்வினை. தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபின்றது ஹியூஜ் லெவலில் இருக்குது. அதோட பலனை திமுக தான் அறுவடை பண்ணுது. இப்போ நாங்களும் ஆன்டி பிஜேபி பேசணுன்னா அதில் வரக்கூடிய ஓட் பேங்கை அறுவடை பண்ணுறது அவர் தான் பண்ணுவார். நாங்கள் எதுக்கு பண்ணணும்? நாங்கள் ஒரு டாக்டிக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுன்றாங்க. ஆனால் இது கதை. இஷ்யூஸில் நீ ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறது டாக்டிக்கல் பாலிடிக்ஸ் கிடையாது, அது ஊரை ஏமாத்துற வேலை. அதை தான் நான் சொல்கிறேன்ல, அங்கே ஒரு போலரைசேஷன் நடக்குதுன்னா தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? ஒரு 4 பேராக தாவேக்காரன் கடன் வச்சுருப்பான், அவன் என்ன பண்ணுவான்? ஆகவே இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வந்தே தீரும். அவர் தொடர்ந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல், பிரச்சனைகளை பற்றி அதிகாரப்பூர்வ கருத்தை தெரிவிக்காமல் நழுவி போக முடியாது. ஐதர் திஸ் சைட் ஆர் தட் சைட். நியூட்ராலிட்டின்னு ஒன்று கிடையாது ஜெனரல் எலெக்ஷன்ஸில். நன்றி மேடம். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.